பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களும் ட்ரம்ப் அவர்களின் சந்திப்புக்கு அப்புறம் பிரஸ் மீட் நடக்குதுங்க. இங்க எங்கேயும் ஸ்கிரிப்ட் கிடையாது. ஆன் ஸ்பாட்ல கொஸ்டின் கேட்பாங்க. அதற்கான பதில் அப்படிங்கிறது நம்ம பிரைம் மினிஸ்டர் கொடுத்தது ஒவ்வொரு வார்த்தைகளையும் தேர்ந்தெடுத்து பேசின மாதிரி இருந்துச்சுங்க. சோ ட்ரம்ப் அவர்கள் கிட்ட பத்திரிகையாளர் ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்க. நீங்க அதிபர் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு பிசினஸ் மேனா இருந்தீங்க, நீங்க மோடி அவர்களை எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் யோசிக்காம என்னை விட மிகச்சிறந்த ஒரு நெகோசியேட்டர் அப்படிங்கிறது மோடி அவர்கள், அவர் பக்கத்துல யாரை வச்சாலும் இணையாகாது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை நம்மளோட பிரைம் மினிஸ்டருக்கு ட்ரம்ப் அவர்கள் கொடுத்திருக்காரு. இந்த சந்திப்புல ஒரு சில ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்திடப்படுச்சுங்க. சுருக்கமா சொல்ல போனா இந்தியாவும் அமெரிக்காவும் நட்பு நாடுகளாக இருந்து வரும் காலத்தை சந்திக்கும் அப்படிங்கறதாங்க. குறிப்பா ஏஐல, ராணுவத்துல, ட்ரேட்ல, இன்வெஸ்ட்மெண்ட்ல, ரிசர்ச்ல, சோ இதுல எல்லாத்துலயும் ஒரு சில விஷயங்களை அமெரிக்காவும் இந்தியாவும் இணைந்து செயலாற்றுவோம் அப்படின்னு இருக்காங்க. சோ அப்படி பண்ணும் பொழுது அமெரிக்கா நல்ல ஒரு வளர்ந்த நாடு, அவங்க கிட்ட இருக்கிற டெக்னாலஜி அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. சோ அதோட நம்ம இந்தியா சேரும் பொழுது நமக்கான வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கறது இது மூலமா நான் தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு முக்கியமான கேள்வியும் நம்ம பிரைம் மினிஸ்டர் கேட்கப்படுதுங்க. சட்டவிரோதமா தங்கி இருக்கிறவங்களை அமெரிக்கால இருந்து அவங்க நாட்டுக்கு திருப்பி அனுப்புறாங்களா, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு. அதுக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள், சரிதாங்க, சட்டவிரோதமா தங்கி இருக்கிறவங்கள அனுப்புறது தப்பு கிடையாது. ஆனா இங்க வந்திருக்கிற மக்கள் எல்லாம் ஏழை எளிய மக்கள், அவங்க வேலை வாங்கி தரேன் அப்படின்னு ஒரு சில ஏஜென்சி மூலமா ஏமாந்து வந்திருக்காங்க. சோ அவங்கள தண்டிக்கிறது பிரயோஜனம் கிடையாது. யார் அந்த ஏஜென்சி வச்சிருக்காங்களோ, யாரு அந்த முக்கியமான ஆட்களோ அவங்கள தண்டிக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காருங்க. இதெல்லாம் பிளஸ் பாயிண்ட். மைனஸ் என்னதான் நட்பு நாடா இருந்தாலும் எங்களுக்கு வரி போட்டாங்கன்னா நாங்களும் திருப்பி வரி விதிப்போம் அப்படிங்கறதுல ட்ரம்ப் உறுதியா இருக்கிறாரு. சோ இது வருங்காலத்துல நம்மளை எந்த மாதிரி பாதிக்கும் அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்த்தாதாங்க தெரியும். சோ இருந்தாலும் நம்மளோட பிரைம் மினிஸ்டரோட சந்திப்பு அப்படிங்கறது இந்தியாவுடைய முக்கியத்துவத்தை உலக நாடுகள் மத்தியில நிலைநாட்டி இருக்கிறாங்க சொல்லணும்.